ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. சமீபத்தில் சென்னை மாரத்தான் நடந்தது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மாரத்தானுக்கு ஃபர்ஸ்ட் டே தான் நான் வந்து என்னோட பிப் நம்பரையும் டிஷர்ட் வாங்குறதுக்காக லெமன் டீன்ற ஹோட்டலுக்கு போயிருந்தேன். ஹோட்டலுக்கு வெளியே இருந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதில் ஒரு கிளிக் எடுத்துக்கிட்டேன். சாட்டர்டே மார்னிங் தான் மாரத்தான். நான் காலையில் 3 மணிக்கே வீட்டிலேருந்து எழுந்திரிச்சிட்டு எங்கள் வீட்டிலேருந்து போகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அதனால காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ரன்னிங்கோ எக்ஸசைஸோ பண்ணும்போது உங்கள் ஹேரை வந்து மேலே தூக்கி போனி டைல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பின்னி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சிக்காகாது, முடி டேமேஜ் ஆகாது. மாரத்தான் ரன் பண்ண போகிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஷூ தான். ஷூவும் சாக்ஸும் ப்ராப்பராக வேர் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து குதிங்கால் பெயினோ கால் பெயினோ வராது. அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கணும். பண்ணால் தான் நம்ம தேவையில்லாமல் இன்ஜுரியை தவிர்த்துக்கலாம். ஸோ காலையில் நாங்கள் ஒரு 5 மணிக்கெலாம் வந்து நேப்பியர் பீச்சுக்கு வந்துட்டோம். நிதிஷும் எங்கள் கூட வந்தான். சரி, அவனுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், அவனும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கான். இந்த வருஷம் சென்னை மாரத்தான் அப்படின்றது கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாகவே இருந்தது. நல்ல ரஷ்ஷாகவே இருந்தது. சூப்பராக 10 கிலோமீட்டரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. மெடலும் வாங்கியாச்சு. எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தாங்க. நம்ம ஈஸியாகவே எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது மணி 11 ஆயிடுச்சு.